கருப்பு கவுனி அரிசி நைட்டே ஊற வச்சுருந்தேன். நல்லா ஒரு 3, 4 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா, நம்ம காலையில் அப்படியே எடுத்து வேக வச்சுக்கலாம். எப்போவும் எல்லோரும் செய்கிற மாதிரி தான். அப்படி தான் நல்லா ஊறிடுச்சு அரிசி. காலையில் ஒரு 10 சவுண்டு குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். முதல்லலாம் தெரியாது. கருப்பு கவுனி அரிசி நம்ம ரொம்ப சேர்க்குறதுலாம் இல்லை. இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கருப்பு கவுனி அரிசியை விடுறதில்ல. அப்பப்போ நானும் செஞ்சிடுறது. நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். ஏன்னா அது நம்ம இனிப்பு தானே செஞ்சு சாப்பிட்றோம். அதனால் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அப்படி முழுசு முழுசாக இருக்கிறது பசங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம அரைச்சிட்டு கூட கஞ்சி மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம். அது ஒன்றும் தெரியாது. 4 ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சிட்டு திக்காக பால் எடுத்துக்கணும். தண்ணி போலன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். திக்காக பால் எடுத்துகிட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துட்டேன். அதில் துருவின தேங்காயையும் கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்து வச்சுட்டேன். ராஜாக்களின் அரிசி கருப்பு கவுனி அரிசி. அப்போல்லாம் சாப்பாட்டுக்கே தட்டுப்பாடாக இருக்கும்போது இவங்க ராஜாக்கள் மட்டும்தான் அந்த அரிசியை சாப்பிட்ருக்காங்க. விலை உயர்ந்த அரிசி இல்லை இது. இப்போவே இவ்வளோ விலை விற்கிது. அப்போ காசுங்கள்லாம் கம்மியாக இருக்கும்போது அது ரொம்ப அதிகமான யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கேழ்வரகு இது கிடைக்கிறதே பஞ்சமான காலகட்டத்தில் கருப்பு கவுனி அரிசியெல்லாம் அவ்வளோ ஒரு உயர்வான அரிசியாக தான் மக்கள்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ தாராளமாக எல்லாருமே வாங்கலாம். நிறைய வாங்க முடியலனா கூட ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அப்படி கூட வாங்கிட்டு ஒரு நேரத்துக்கு செய்யலாம். 1 கிலோலாம் வாங்கினா ஒரு 3, 4 வாட்டி செய்யலாம். ஏன்னா அது கொஞ்சம் போட்டாலே நிறைய வந்துடும். சாப்பிட்றதும் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும். குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கருப்பு கவுனி அரிசி வச்சு கஞ்சி மாதிரி தேங்காய் பால்லாம் ஊற்றி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்பப்போ நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு வச்சுட்டு சவுச்சவு கூட்டு தான் வச்சுருந்தேன். நிறைய பூண்டு உரித்து போட்டு சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்கும் கூட்டுக்கும். சேப்பங்கிழங்கு ஒரு சவுண்டு வச்சா போதும். வச்சுட்டு இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் அரிசியை கழுவி வச்சாச்சு. சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருந்தது. கடகடன்னு பூண்டெல்லாம் உரித்து எல்லா காய்கறியும் கட் பண்ணிட்டேன். நான் கிச்சன் மேடை மேலேயே வச்சு அப்படியே கட் பண்ணிடுவேன். அருவாமனை அந்த அடுப்புக்கிட்ட அப்படி முட்டு கொடுத்துருவேன். ஈஸியாக நறுக்கிடலாம். கத்தி அவ்வளோவா செட் ஆகாது. நிறைய காய்கறி இருந்தால் கீழே எடுத்து கொண்டு வச்சுக்கிட்டு நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுவேன். வரிசையாக விசேஷம் வருது. நிறைய பத்திரிக்கை வந்திருக்கு. எல்லாருக்கும் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு முஸ்ரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு கல்யாணம். அவங்க அண்ணன் பொண்ணே எடுக்கிறாங்க. அவங்க அவ்வளோ மரியாதை நம்ம மேலே வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புன்னு தான் சொல்லி இவங்கள கூப்பிடுவாங்க. அப்புவும் நீங்களும் கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கூப்பிட்டா போகாமையாக இருப்போம். கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க குடும்பத்துக்கே நம்ம வீட்டு சமையல் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன சொல்கிறது, சக்கரை பொங்கல் வச்சாலும் சரி, என்ன சமையல் செஞ்சாலும் அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நம்ம வீட்டில் அவங்க இருந்தாங்க, நம்ம வீட்டில் குடியிருந்தாங்க. அதனால் என்ன விசேஷமாக இருந்தாலும் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எது இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டில் ரம்ஜானுக்கு எது பண்ணாலும் ஆன்ட்டி கொண்டு போய் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல உறவு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் கிருஷ்ண ஜெயந்திக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ வரலட்சுமி நோம்புக்கு நான் எங்கே கடைக்கு போனாலும் எனக்கு கூட வந்துடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இஸ்லாமியர் தான். எனக்கு அழகாக கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னை எல்லாமே எடுத்துகிட்டு எனக்கு கூட ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க அவங்க. இந்த உதவியெல்லாம் கண்டிப்பாக மறக்க முடியாது. கடைங்களுக்கு போனாலே நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்துடுவாங்க. நான் எல்லாம் வாங்குவேன். 2 பேரும் சேர்ந்து ஆட்டோ பிடிச்சி கொண்டு வருவோம். பத்திரிக்கை வைக்க திடீர்னு தான் வந்திருந்தாங்க. நான் விடவே இல்லை. சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் எதுவும் சொல்லலை. கடகடன்னு சாம்பார் வச்சுட்டு முட்டை வறுத்து தான் அன்றைக்கி சாப்பாடு போட்டிருந்தேன்.
வீடு காலி பண்ணி எங்கெங்கேயோ போயிட்டா கூட நம்ம இருக்க இடத்த தேடி வந்து நம்மளுக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த நல்ல உள்ளத்துக்காக நம்ம போய் தானே ஆகணும். கண்டிப்பாக போவேன். 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு. சமையல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். லஞ்ச் பாக்ஸ் மட்டும் பேக் பண்ணணும். இந்த 2 அப்பளத்தை மட்டும் பொரிச்சிட்டு கட்டி கொடுக்க வேண்டியதான். நிறைய கல்யாண பேச்சாக பேசிட்டேன். ஓகே, புதுசாக நம்ம வீடியோ இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு சுட சுட சாதம், சேப்பங்கிழங்கு போட்ட காரக்குழம்பு, சவு சவு கூட்டு, அப்பளம் தான் பொரிச்சிருந்தேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.